நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வாங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? கறி வந்து பாத்தீங்கன்னா 4 கறி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை வந்து அப்படியே வந்து நம்ம வதக்கி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா ஸ்வீட் கார்டு பிடிக்குமா? எல்லாரும் வாங்க. வச்சிருக்காங்க குட்டிஸ்க்கு. நீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வாங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுங்க. அனைவருக்கும் ஹாப்பி தமிழ் புத்தாண்டு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் ஸ்பெஷல்னாலே நான்வெஜ் தான். இன்னைக்கு நான்வெஜ் ஸ்பெஷலாக என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாங்க. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்ய போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குட்டிஸ்க்கு லீவு தாங்க. இன்னும் 2 days வந்து ஸ்கூல் இருக்குங்க. நாளை மறுநாள் வந்து ஸ்கூல் இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டு அப்படின்றதுனால லீவ் விட்டுருக்காங்க. இன்னைக்கு வாங்க என்ன சமையல் சமைக்க போறோன்றத பார்க்கலாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சட்னி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சித்தி தாங்க எல்லாம் தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நான் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா கறி வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ வாங்க எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்லாங்க. உங்களோட வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சமைச்சிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா விளையாடுறாங்க, பார்க்கலாமா? பேட் பால் வச்சு கவின்னு பார்த்தீங்கன்னா இங்கே விளையாடுன்னு இருக்கிறான். தெரியும்னு நினைக்கிறேன். விளையாட்டோம். காலையில் எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தாங்க விளையாடிட்டே இருக்காங்க. எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக போகுதுங்க. உங்கள் ஊரில் எப்படி போகுதுன்னு சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வருது. சரி வாங்க, பேசிக்கிட்டே இருந்தால் பேசிக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம போய் கடகடன்னு சமைச்சு சாப்பிட்லாம். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 9 மணி போல் ஆயிடுச்சுங்க. 10 மணியே ஆகும். சரி, இன்னைக்கு லஞ்சு என்ன சமைக்க போகிறோன்றத அப்படியே பார்த்துடலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். கறி குழம்பு செய்யறதுக்காக எண்ணெய் போட்டுக்கலாம். இன்னைக்கு சமைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல அம்மா தான். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிட்டோம். அடுத்ததான் வெங்காயம், கட் பண்ணி வச்சுட்டு சின்ன வெங்காயம், அடுத்ததா கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். கறி வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோ அளவுக்கு கறிக்குங்க. கறி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து அப்படியே வந்து நம்ம வதக்கி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு வெங்காயம் கருவேப்பிலையோட சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வந்து கொழுப்போட வெள்ளாட்டு கறிங்க. கறி போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறி நல்லா வதங்கிட்டோம். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமா வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க நல்லா வதங்கியாச்சு. வதங்கி இந்த அளவுக்கு வந்து தண்ணி எல்லாம் விட்டு வரணுங்க. அப்பதான் வந்து நம்ம மசாலா போட்டு செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் இதில் சேர்த்துக்கலாங்க. இதுவே வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா மட்டன் மசாலா கூட சேர்த்து செய்யலாம். இதை சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினா தான் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டுக்கலாம். மசாலாவுக்கு தேங்காய் தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்குங்க, அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். குழம்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தனால அதிகமாக சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்து செஞ்சுக்கலாம். இதை போட்டு நல்லா வதக்கணும். பாருங்க, பார்க்கறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். லாஸ்ட்டாகவும் போடுவோம், இருந்தாலும் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம்.
நல்லா வந்து நல்லா வறுவல் மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா போட போறோம். நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா சேர்த்துக்கலாங்க. தேங்காய் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சிருக்கு. நல்லா 2 தேங்காய் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி போட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கு. இந்த மசாலாவை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த ஆட்டுக்கறி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா அதிகமாக சேர்த்து செஞ்சாலே நல்லா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாம் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வந்துச்சுன்னா சூப்பரான ஆட்டுக்கறி குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சாதத்துக்கும் நல்லா இருக்கும், இட்லி தோசை கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. குழம்பு நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிச்சாதான் நல்லா இருக்கும். பாருங்க கொதி வர ஆரம்பிச்சிச்சு. கொதிச்சு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். ஆட்டுக்கறி குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இல்லை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கறி எடுத்தால் இது போல தாங்க வச்சு சாப்பிடுவோம். பாருங்கள் நல்லா கறியோடு வந்து கொழுப்பு கறியோடு கலந்து சாப்பிட பிடிக்குங்க. கருப்பு கறி பிடிக்கிறவங்க கொழுப்பு கறி சாப்பிடலாம். எனக்கு கொழுப்பு கறி வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. நான் வந்து சாப்பிட மாட்டேங்க. உங்களுக்கு பிடிக்குமா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி வந்து ஸ்நாக்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வேக வச்சு வச்சுருக்காங்க. இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். எனக்கு வந்து ஸ்வீட் கார்ன்னால் ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோதான், எடுத்து சாப்பிட வேண்டியது தான். எல்லாம் ஸ்வீட் கார்ன் பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஸ்வீட் கார்ன் சாப்பிட்லாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்வீட் கார்ன் செஞ்சுருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் ஸ்வீட் கார்ன் பிடிக்குமோ எல்லாரும் வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர் உப்பு பெப்பர்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட பிடிக்கிறவங்க அப்படி சாப்பிடுங்க. எனக்கு வந்து அப்படியெல்லாம் பிடிக்காதுங்க. சும்மா உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். இன்றைக்கி அது போல் தான் செஞ்சுருக்காங்க. வாங்க சாப்பிட்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையிலங்க குட்டீஸ்க்கு ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதே போல் இன்றைக்கி வந்து ஸ்கூல் இருக்குங்க. இன்னும் 2 டேஸ் தான். இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் இருக்குங்க. இன்றைக்கி வாங்க குட்டீஸ் லஞ்சுக்கு என்ன சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாங்க. கொஞ்சம் சிம்பிளாக தான் சமைச்சிருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாமா? சுட சுட வந்து சாதம் வடித்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி செய்கிறதுக்காக வந்து மாவு வந்து கலந்து வச்சுருக்கு. இன்னும் செய்யலைங்க. பாருங்கள் நல்லா மாவு புளிச்சு வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுருக்காங்க. வேர்க்கடலை தேங்காய்லாம் சட்னி மாதிரி சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பாருங்க. எம்டி சாம்பாருங்க. காயெல்லாம் போடாது செய்வோம்ல அது. அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னிங்க. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் புதினா சட்னி. அதனால இன்றைக்கி வந்து அதுவே செஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் புதினா இருக்குங்க. அது வந்து நாளைக்கு செஞ்சுக்கலாம். அடுத்ததாக வந்து சாம்பாருங்க. கறி குழம்பு இருக்குங்க. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இதுதாங்க. ரொம்ப சிம்பிளான சமையல் தான். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ் பிடிச்ச மாதிரி வந்து சமைச்சிட்டேன். இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிக்கலாம். வாங்க லஞ்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிக்கலாம். சாதம் தாங்க செஞ்சுருக்கேன். குட்டீஸ் சாதமே ரொம்ப பிடிக்குங்க. புதினா சட்னிக்கும் சாதமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால வந்து அதுவே செஞ்சாச்சு. லஞ்ச் பாக்ஸ்லையும் பேக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு உங்களோட வீட்டில் என்னென்ன இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் லீவ் விட்டாங்களா என்னன்னு சொல்லுங்க. நாளைக்கு லீவு. கவின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கறி குழம்பு போட்டுக்கிறேன். அவன் வந்து புது சட்னி எல்லாம் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டான். அதனால கொஞ்சமா வந்து கறி குழம்பு போட்டு வச்சுக்கிறேன். அடுத்ததான் பூ வச்சோட பாக்ஸ்க்கு சாதம் கொடுக்குறேன். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமே போட்டு வைக்கிறேன். ஏன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இதுல வந்து புதினா சட்னி போட்டுக்கலாம். இந்த புதினா சட்னி சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க. இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் பூரிக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து தேங்காய்லாம் போடாம செய்யுது. இது வந்து இருக்கு. அடுத்ததா கொஞ்சமா கவிக்கும் போட்டு வச்சுக்கிறேன்.
அவ்வளவுதாங்க, சாதம் போட்டு வச்சு லாஸ்டா வந்து புதினா சட்னி வந்து போட்டு வச்சுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து இதெல்லாம் தான் நான் சமைச்சிருக்கேன். மதியத்துக்கு என்ன சமைச்சேன்னு சொல்லி மதியம் வந்து பாக்கலாங்க. இந்த லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பனைமரம் இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நுங்கெல்லாம் நிறைய இருக்கும். இந்த நுங்கை வந்து வெட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க குட்டீஸ்க்காக. இந்த நுங்கை தாங்க நம்ம வெட்டி கொடுக்க போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மரத்துல இருக்கிற நுங்கு வந்து நுங்கும் நல்லா இருக்கும், நுங்கு பழமும் நல்லா இருக்கும். இதில் போடாத, சாப்பிடலாம். நல்லா இருக்குதா? கீழே இருக்கிறதெல்லாம் பழம் நுங்கெல்லாம் வெட்டாச்சுங்க. குட்டீஸ் வந்து ஸ்கூல் போறதுக்குள்ள அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளீன் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிட்டு ஸ்கூல் போவாங்க. இப்போ வாங்க குட்டீஸ்க்கெல்லாம் வெட்டி கொடுக்கலாம். போடாதீங்க, இது ஆன் பண்ணிட்டேன். உனக்கு அக்கா வாயெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க. நல்லா இருக்கும். தேங்காய் மாதிரி இது நல்லா இருக்கு. குஞ்சு குடியாமா? காலையில் லஞ்சு உங்க கறி, டிஃபன் போட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஆனா வாய் கடி என்ன துணி வாயிலும் துணி எல்லாம் பாரு. இல்ல மொழிக்காது தானுமா? மொழிக்காது, வேண வெட்டது இந்த கூட இருந்துக்கும். இன்னும் இந்த பக்கம் கூட கூணும் 2-3 குளக்கு பழமா. திரும்ப திரும்புங்க. வேன் வந்துச்சா? காலையில ஒரு ரவுண்டு நுங்கு சாப்பிட்டு இப்ப 2வது ரவுண்டு வந்து போயிட்டு இருக்கு. ஆனா நல்லா இருக்கா? இல்ல வெயில் காலத்துல இது போல நுங்கெல்லாம் சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. கைண்டா நுங்கு ஜூஸா? பழம் ஜூஸ். நுங்குல போய் ஜூஸ் போடுவாங்களா? இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு குளம் இருக்கு. அவ்வளவுதான், எல்லாம் முடிச்சு கட்டிட்டாங்க. நல்லா இருக்கா கவி? இங்க பாரு, எல்லாம் அவங்கவுங்களே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டோம். இது ஃப்ரெஷ்ஷான நுங்குன்னு தான் நினைப்பீங்க. அது கை வச்சு கட்டு.
ஆனா இதுல எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பாருங்க எப்படி சாப்பிட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நுங்குல பாத்தீங்கன்னா 3 நுங்கு வந்திருக்கு. நுங்கு பிடிக்குமா என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் போல ஆயிடுச்சுங்க. அதனால வந்து லைட் எல்லாம் போட்டாச்சு. இருட்டுல வந்து உட்காந்து நுங்கு சாப்பிடுறோம். நீங்களும் வாங்க நுங்கு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும் நுங்கு. இதுல இல்லவே இல்ல. இத காட்டி எடுத்து மேல எல்லாம் பண்றீங்க. மேல எல்லாம் பண்ணுவேன். சரி சாப்பிட்டவங்க நம்ம சும்மா வேடிக்கை தான் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டீஸ் லஞ்சுக்கு என்ன சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பரான சமையல் தாங்க சமைச்சு வச்சிருக்கேன். சிம்பிளா இருக்கும் ஆனா டேஸ்டா இருக்குங்க. அப்படி என்ன சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட வந்து சாதம் வடிச்சு வச்சுருக்காங்க. இதில் வந்து பீட்ரூட் குழம்பு செஞ்சுருக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த பீட்ரூட் குழம்பு. தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி குருமா மாதிரி செய்கிறது. இந்த குழம்பு கெட்டியாக செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இது போல் தண்ணி மாதிரி செஞ்சாலும் நல்லா இருக்குங்க. இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் வந்து மாவு இருக்குங்க, தோசை மாவு. இட்லி தோசை ஏதாவது செஞ்சுக்கலாம். அடுத்ததாக பொரியல் செஞ்சுருக்கேன், வாழைக்காய் பொரியல். ரொம்ப அருமையாக இருக்குங்க, ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதனால பொரியல் செஞ்சு வச்சுருக்கேன். அடுத்ததாக குட்டீஸ் லஞ்ச் பாக்ஸுக்கும் வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. பீட்ரூட் குழம்பு, வாழைக்காய் பொரியலும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் லஞ்சுக்கு இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருக்கேன். உங்கள் குட்டீஸ்க்கு நீங்கள் என்ன சமைச்சிங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கஞ்சி வச்சுருக்கேங்க. இந்த கஞ்சி இது வரைக்கும் யாராவது பார்த்துருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிரியாணியை விட இந்த கஞ்சி தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உளுவுள் இருக்குங்க, அதை வறுத்து போட்டு கஞ்சி செய்கிறது. இது ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இன்னொரு டைம் செய்யும்போது ஷார்ட்டாக வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. நல்லா வேகணும், குக்கரில் வச்சாலே நல்லாயிருக்கும். இருந்தாலும் இது போல் வந்து குண்டால பொறுமையாக நம்ம வேக வச்சு எடுத்து சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் கஞ்சி பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு இது தாங்க குட்டீஸ் சமைச்சேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஏதாவது பிரியாணி இருந்துச்சுங்க, அது சாப்பிட்டாங்க. வேணும்னா நம்ம தோசை செஞ்சு கொடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் இதெல்லாம் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் வீடியோவாக வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.